Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி பகுதியில் புகார் அளித்த பெண் குறித்து காவல் உதவி ஆய்வாளர் செல்போனில் ஆபாசமாக பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்மா கரைக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மகாதேவி மற்றும் சௌதாராணி தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இரு தரப்பினரும் திருப்பாலைக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக மகாதேவியின் உறவினர் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய போது சார்பு ஆய்வாளர் முனீஸ்வரன் சௌதாராணி தரப்பினரை மிகவும் மோசமான ஆபாச வார்த்தைகளால் திட்டிய நிலையில் அந்த ஆடியோ வெளியாகியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என விமர்சனங்கள் எழும் நிலையில் பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையினரே இப்படி மோசமாக நடந்து கொள்வது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவ வந்து கேஸ் சோவடிக்கிறதுக்கு எல்லா வழியும் பண்ணுவானே. நான் பேசும்போது நான் சொல்லிடுறேன், இப்படி பொய்யா கொடுக்குறான்னு நான் சொல்லிடுறேன் டிஎஸ்பி கிட்ட. அண்ணன் சொல்ல அண்ணன் மேல நான் வருத்தமா தெரிவிக்கல. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எவ்வாறு முடிஞ்சா 3 பேர் மேல 4 பேர் மேல போடுற மாதிரி இருந்துச்சுன்னா போடுங்க. மே 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மாநிலத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 5ஆம் தேதி கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே 6ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அதிகபட்ச வெப்பநிலையே நீடிக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.